இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலும் கடந்த 2 வாரங்களாய் நாம் ஆண்டவருடைய காரியத்தை, அதாவது தேவன் உங்கள் வாழ்வில் புதிய காரியத்தை செய்வார் என்கிற தலைப்பில் நாம் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு காரியத்தை பார்ப்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஏசப்பா, இந்த வேளையிலும் கூட கத்தாவே ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகிற செய்தியை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்டு இந்த வார்த்தைகளுக்கு முற்றிலுமாய் தங்களை அர்ப்பணிக்க நீங்க கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரியம் தராலர பீக்கரபா ரக்தி நாக்கோ லிபிஹோதனை கரபா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் ஆண்டவரே நீங்க ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீங்க அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. என்னை எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் மேல ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும், நாம மகிமைப்படட்டும். அவை அந்த கரத்தில் தாழ்த்துகிறேன் அடிமை ஆண்டவரே, உடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தேவன் உங்கள் வாழ்வில் புதிய காரியத்தை செய்வார் என்கிற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். கடந்த 2 வாரங்களாய் ஆண்டவர் எந்தெந்த காரியத்தில் புதிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி பார்த்தோம். உடைக்கப்பட்ட உன் குடும்ப வாழ்வை தேவன் புதிதாக்குவார் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தது, கடன் பாரத்தால் உடைக்கப்பட்ட உன் பொருளாதார வாழ்வை புதிதாக்குவார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு 3வது ஒரு காரியம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, திருமணம் ஆகவில்லையே என்று கலங்கி இருக்கும் உங்களுக்கு தேவன் புதிய காரியத்தை செய்வார். நாம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24:33. பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன், சொல்லும் என்றான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். வருகிற வரனெல்லாம் தட்டி கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை பெண்ணை வைத்திருக்கிறவர்கள் மாப்பிள்ளையை தேடி, அதே போல மாப்பிள்ளையை வைத்திருக்கிறவர்கள் பையனை வைத்திருக்கிறவர்கள் பெண்ணை தேடி ஒருவேளை அலைந்து கொண்டிருக்கலாம். இந்த வரனாவது முடியுமா, இது முடியுமான்னு சொல்லி கூட நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை வரனை தேடி தேடி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். அதாவது, ஒரு பெண்ணுக்கு சரியான ஒரு துணையை தேடுவதும், ஒரு பையனுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணையை தேடுவதும் நாம் ஆண்டவர் கரத்தில் அவைகளை விட்டுவிட வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, முதலாவது இந்த காரியத்துக்காய் தேவ சமூகத்தில் நாம் விசாரிக்கணும், தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும். 2வது, நாம் சுயங்கள் உடைக்கப்பட வேண்டும். என்ன சுயம்? இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஜாதி பெருமை, குல பெருமை, அந்தஸ்து, பையனுக்கு வீடு இருக்கா, பெண் கலராக இருக்காளா, இல்லை பையன் 1 லட்சம் சம்பாதிக்கிறானா, ஒரே பெண் தானா, ஒரே பையன்தானா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எவ்வளோ போடுவாங்க, எவ்வளோ கையில் ரொக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல எதிர்பார்ப்புகளோடு நம்ம என்ன பண்ணுறோம்,
பெண் அல்லது பையனை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி நமக்குள்ள சில காரியங்களை சுயத்தை வைத்து கொண்டு நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் ஆண்டவர் சரியான ஒரு நபரை உங்களுக்கு அவர் கொடுக்க முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அதே போல தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி இப்படியெல்லாம் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம விட்டு முதலாவது மாற வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் பெண்ணை பார்க்கும் பொழுதோ இல்லை ஒரு பையனை பார்க்கும் பொழுதோ நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பையன் இல்லை அந்த பெண் கர்த்தருக்குள் இருக்கிறாளா, கர்த்தரை சேவிக்கிறார்களா, கர்த்தரை ஆராதிக்கிறார்களா, ரட்சிக்கப்பட்டிருக்கா அந்த பிள்ளை. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இன்னைக்கு அதெல்லாம் நாம் பார்க்கிறதே கிடையாது. வெளி அழகை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பெண் நல்லா கலராக இருக்கணும், பையன் நல்லா கலராக இருக்கணும், இப்படி இல்லை நல்லா ஓட்டச்சாட்டமாக இருக்கணும், பையனுக்கு கார் ஓட்ட தெரியணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை நிறைய நிபந்தனையெல்லாம் வைத்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அவர் சொல்றார், என் இனத்தாரிடத்தில் போய் பெண் எடு என்று சொல்றார். இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, ஆபிரகாமே தன் இனத்தாரிடத்துல போய் பெண் எடுக்க சொன்னாரு, அப்ப நாங்க எடுத்தா என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் இருந்த இடத்துல அதாவது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு, என் இனத்தாரிடத்துல என் ஊர்ல போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ கூட என்னுடைய அதாவது சகோதரன் இடத்துல அப்படின்னு போய் அட்ரஸ்லாம் சொல்லி பார்க்க சொல்லலை, நீ போய் பாரு. அப்போ கூட எலியாசர் கேட்குறாரு, கிடைக்காட்டா என்ன பண்ண, கட்டாயம் கிடைக்கும். பாருங்க, இப்படி ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் அதாவது ஆபிரகாம் தன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க சொல்கிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த ஈசாக்குக்கு சரியான ஒரு நபரை கர்த்தர் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, முதலாவது அந்த ஆபிரகாமுடைய வீட்டில் வளர்க்கப்பட்ட அந்த வேலைக்காரன் அவர் எலியாசார், அவர் தான் எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்குவார். அப்போ ஆபிரகாம் முதிர் வயதில் இந்த எலியாசார் கிட்ட சொல்றார், என் பையனுக்கு நீ என் இனத்தாரிடத்துல போய் பெண் பார்த்து கொண்டு வான்னு சொல்லி. அப்போ இவர் ஜெபம் பண்ணிட்டு போறாரு. போயிட்டு, எப்படிப்பா இந்த இடத்துல நான் பெண்ணை பார்க்க முடியும், உமக்கு சித்தமான பெண் யார் என்று தெரியாதே என்று சொல்லி அவர் தண்ணீர் அதாவது ஒரு துறவண்டையில் நின்று கொண்டு அவர் ஒரு சின்ன ஜெபத்தை செய்கிறார். அதாவது பாருங்க, ஆதியாகமம் 24:13, இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் என் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். பாருங்க, அந்த இடத்துல நின்று இருதயத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறான். நான் தண்ணி கேட்பேன், எனக்கு மட்டும் இல்லை உங்கள் ஒட்டகத்துக்கும் கொடுப்பேன்னு சொல்லணும். அதுதான் அந்த பெண் தான் ஈசாக்குக்கு நீர் நியமித்த பெண் என்று சொல்லி அவன் தேவ சித்தத்தை கேட்டு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை கேட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இன்னைக்கு நம்ம எடுத்தோன்னே போய் பார்க்குறோம், பெண்ணு பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு, உடனே அப்படி திருமணம் செய்கிறோம். இல்லை, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதை கொண்டு தேவ சமூகத்தில் பெண் பார்க்க போவதற்கு முன்பும் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு போகும் முன்பும் நீங்கள் என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் நல்லா ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை எலியாசரை நடத்தினது போல நடத்துவார். இவர் இப்படி கேட்ட உடனே அந்த இடத்துக்கு ரெபேக்காள் என்கிற ஒரு பெண் வருகிறாள். அவள் கிட்ட கேட்குறாள், அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாள். அப்போ அந்த எலியாசர் கேட்குறார், அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. உடனே அவன் சொல்கிறான், நான் உங்களுக்கும் கொடுக்குறேன் உங்கள் ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவாதான் ஈசாக்குக்கு ஏற்ற அதாவது துணை என்று சொல்லி அவன் தீர்மானித்து அந்த பெண்ணை விசாரித்து அவங்க வீட்டுக்கு போய் நடந்ததையெல்லாம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி சொல்லும்போது கடைசியில் அந்த பெண் யார் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க, 47ஆம் வசனம், ஆதியாகமம் 24:47,
அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமார்த்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். பாருங்க, அவன் ஆண்டவர் நேர்வழியாய் நடத்துறார். கடைசியில் அதாவது என் எஜமானுடைய சகோதரன் குமார்த்தியை, அப்போ பாருங்க எவ்வளோ நெருக்கத்தில் சொந்தத்தில் கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறார். அதனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ அவன் பாருங்க கொண்டு போன காதணியும் கைகளில் கடகங்களையும் போட்டு அதை பணிந்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் கொண்டு போன எல்லாத்தையும் அவன் நகையெல்லாம் என்ன பண்ணுறான், கொடுக்குறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பெண் வீட்டார் இடத்துல எவ்வளோ கொடுப்போன்னு கேட்குறோம் நம்மலாம். ஆனால் பாருங்க, அவன் கொண்டு போய் கொடுத்து பெண்ணை கேட்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ எலியாசாரின் தேவ சித்தத்தை கேட்டு ஜெபித்ததுனால ரெபேக்காளுடைய திருமணம் நடக்க முக்கிய காரணம். ரெண்டாவது, இந்த திருமணம் நடக்கிறதுக்கு என்ன காரியம் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆதியாம் 24:7 பாருங்க, என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இந்த அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இவர் கேட்குறாரு, நான் போறாங்க பெண் இல்லாட்டா என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, தூதனை அனுப்புவார் என்று சொல்லி. அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம், அவனுக்கு வயதாயிடுச்சு, அவனால டிராவல் பண்ண முடியல, அதனால எலியாசரை அனுப்புறார். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், அவன் சொல்கிறான் தூதரை ஆண்டவர் அனுப்புவார் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு திருமண காரியத்தில் ரெண்டாவது இருக்க வேண்டியது நமக்கு விசுவாசம். ஆண்டவர் சரியா நடத்துவார், நேர்த்தியானதை தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். மூணாவது, ரெபெக்காளின் கீழ்ப்படிதல். ஆதியாம் 24:57-58 நான் வாசிக்கிறேன். 57-58. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். பாருங்க, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, பெண்ணை பார்த்தாச்சு. இப்போ அவர் சொல்றாரு, நாங்கள் ஊருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த காலத்துலலாம் அப்படி சொன்னால் விடுவோமா? இல்லை. ஆனால் அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க ஒரு 10 நாளாவது இருக்கட்டும். பாருங்கள், என்னதான் இருந்தாலும் அந்த பெண் எவ்வளோ நாள் இருந்தாலும் அந்த அம்மா வீட்டில் இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. 10 நாளாவது இருக்கட்டும். அப்போ பெண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க ரெபெக்காள் இந்த மனிதனோட போறியா அப்படின்னு சொல்லி. அவள் உடனே கீழ்ப்படிஞ்சு போகிறேன்னு சொல்லிட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அப்போது மூன்றாவது ரெபெக்காளின் கீழ்ப்படிதல். இன்னைக்கு திருமணத்துக்கு காத்திருக்கிற அதாவது பெண்ணானாலும் அதாவது பையனானாலும் அதாவது என்ன செய்யணும், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியணும். உன் தாய் தகப்பன் பார்த்து இது நல்ல பிள்ளைன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதே போல நாலாவது, இந்த திருமணம் நடக்க காரணம் என்னன்னா ஈசாக்கின் கீழ்ப்படிதல். ஆதியாம் 24:66-67 ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறக்கமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஈசாக்கு அந்த பெண்ணை முதலாவது பார்க்கல, எப்படி இருக்கான்னு பார்க்கல. ஆனாலும் அவங்க நியமித்து கொண்டு வந்த பெண்ணை மனதார அவன் ஏற்றுக்கொண்டு நேசிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஈசாக்கின் கீழ்ப்படிதல். எனக்கு நிறைய பையனுங்க என்ன பண்ணுறதில்ல, கீழ்ப்படுகிறது இல்லை. அம்மா ஒரு பொண்ணை பார்த்தா இவங்க ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ நல்லா இல்லைன்னு சொன்னால் கடைசியில் நல்லா எல்லாமே வந்துடும். அதனால் முதலாவது தேவ சித்தத்தை கேள், ஆண்டவர்கிட்ட கேள், முழங்கால் படிட்டு ஆண்டவரே இது சித்தம் தானான்னு கேள்.
ஆண்டவர் சித்தமாக இருந்தால் அதை நம்ம என்ன செய்யணும்? அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈசாக்கு ஏற்றுக்கொண்டான். அதனால் இந்த திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். அப்போ தேவன் திருமண காரியத்தில் ஒரு புதிய காரியம் செய்யணும் அப்படின்னா முதலாவது நம்முடைய சுயங்கள் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்பட்டால் ஆண்டவர் இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய நல்லவராக இருக்கிறார். இப்போ ரெண்டாவது ஒரு காரியம், புதிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனை விட்டு தூரமாய் போய்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்வை புதிதாக்குவார். ஒருவேளை நீங்க ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இன்னைக்கு பின்மாற்றத்துக்குள்ள நீங்க போய்கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் இன்னும் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத நபராய் இருக்கலாம். யாராய் இருந்தாலும் இந்த நபரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தையும் ஆண்டவர் நடத்தின விதத்தையும் பார்த்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வார். அப்போஸ்தலர் 8:3 சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர் ஸ்திரீகளை இழுத்து கொண்டு போய் காவல்ல போட்டு சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அப்படிப்பட்ட ஒரு சவுலை பாருங்க. அதே போல் அப்போஸ்தலர் 9:1-2 கிறிஸ்தவர்களை கொலை செய்ய நிருபங்களை வாங்கி அவங்களெல்லாம் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொலை வெறியோடு அலைந்த அவனை ஆண்டவர் பாருங்க தமஸ்கு வீதியில அவனை சந்திக்கிறார். அதுக்கு முன்னால் அப்போஸ்தலர் 7:58 ஸ்தேவானுடைய வஸ்திரம் அவன் பாதத்தில் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. கொலை செய்யும் போது ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்போ அந்த வஸ்திரம் எல்லாம் சவுலுடைய பாதத்தில் வைத்துட்டு இவங்க கல்லறிந்து கொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட துன்மார்க்கமாய் இருந்த இந்த சவுலை தான் ஆண்டவர் தமஸ்கு வீதியில சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9:3-5 நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, சவுல் ஆண்டவரை துன்பப்படுத்தல, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற அவரை சேவிக்கிற பிள்ளைகளை அவன் துன்பப்படுத்தினான். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் ஒருவேளை இன்னைக்கு சூனியம் செய்து கொண்டு இருக்கலாம், இல்லாவிட்டால் அவர்களுக்காய் எழும்பி அவர்களோடு நீங்கள் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எதிராய் அவர் எழும்புவார் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்னென்ன காரியம் தீங்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அருமையான அதாவது கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு திருமணமாகி பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களை பார்த்து நான் ஒன்றை சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஒழுங்கு ஆலயத்துக்கு நீங்கள் கடந்து போகிறீர்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல சிலர் போக முடியாமல் இருந்தாலும் நீங்க நல்லா இருந்த நாட்கள்ல நீங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தது உண்டா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை பிசினஸ் சொல்லி நீங்க அதாவது உங்க பிசினஸை பார்க்க ஓடி இருந்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நிறைய தாய்மார்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த சகோதரிகள் தான் தங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தேவாலயத்துக்கு போகிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்க முதலாவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது புருஷர்கள் தான் குடும்பத்துக்கு தலை என்று சொல்கிறார்கள். தலை இல்லாமல் ஒரு அதாவது உடம்பு இருந்தா அதை முண்டம் என்று சொல்வார்கள். அப்போ பாருங்க, அப்போ அந்த தலை மெயின், அந்த தலையே ஆலயத்துக்கு போகாட்டா அந்த வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? இன்னைக்கு மனைவி பிள்ளைகளை மட்டும் அனுப்பிட்டு நீங்க போகாம இருந்தா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பரிபூர்ணமாய் பெற முடியாது. அதனால எனக்கு அருமையான சகோதரனே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு வாரமும் நான் ஒழுங்கா நான் ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல ஒரு பிசினஸை கொடுப்பார். கர்த்தர் உங்க வாழ்க்கையை புதிதாக்குவார். பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 9:6 இப்படி தமஸ்கு வீதியில போகும்போது ஆண்டவர் ஒரு ஒளியை, அதாவது பிரகாசமான ஒரு ஒளியை வானத்தில் உண்டாக்கி அவன் சடுதியில் அவன் கண்ணெல்லாம் குருடாயிருது, அவன் கீழே விழுந்துடுறான். அப்போதான் ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்
இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து போ, நான் உனக்கு செய்ய வேண்டியதை உனக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவன் கைத்தாங்களோடு ஊருக்குள்ள போகும் பொழுது அனனியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலம் அவனுக்கு ஜெபிக்கப்படும் பொழுது அவன் கண்ணிலிருந்து மீன் செதில் போல ஒன்று விழுகிறது. அவன் உடனே பார்வை அடைந்தான். ஆனால் உடனே பார்வை அடைந்த அவன் அப்போஸ்தலர் 22:16 தாமதிக்கிறது என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அதாவது நீ நல்லா சுகமடைஞ்சிட்டே, இன்னும் ஏன் தாமதிக்கிற, ஞானஸ்தானம் எடு. ஆனால் உடனே அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 18ஆம் வசனம், உடனே அவன் கண்களில் மீன் செதில் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். சுகம் பெற்ற உடனே அவன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் அநேகர் இன்னும் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிறீர்கள. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், உங்க வாழ்க்கையை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் ஞானஸ்தானத்துக்கு மட்டும் ஏன் தடை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? இன்று அநேக கிறிஸ்தவர்கள் சொல்வது உண்டு, எனக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் பிறந்த உடனே கொடுத்துட்டாங்க. நான் கேட்கிறேன், நீங்க பிறந்த உடனே யார் கையிலிருந்து ஞானஸ்தானம் பெற்றீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க யார் கையில் இருந்தீங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ யார் கையிலிருந்து ஞானஸ்தானம் எடுத்தன்னு தெரியாது. எந்த ஐயர் இல்லை, எந்த ஃபாதர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு தெரியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஞானஸ்தானம் என்றால் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்தானம். உனக்கு அறிவு வந்த பிறகு, புத்தி வந்த பிறகு, நீ என்ன பாவம் செஞ்ச அந்த பாவத்தெல்லாம் ஆண்ட சமூகத்தில் அறிக்கையிட்டு நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் எக்ஸாம்பிளா அவர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு போனார். ஏன் தெரியுமா? உங்களை என்னையும் போல ஆட்கள் விதாண்டாவாதம் பேசுவார்கள். ஞானஸ்தானம் ஆண்டவர் எடுத்தாரா, இயேசு எடுத்தாரான்னு கேட்போம். அதனாலதான் குற்றமற்ற அவரே மூழ்கி ஞானஸ்தானம் அதாவது யோவான் ஸ்நானத்தினால எடுத்தார் என்று சொன்னால், நீங்களும் நானும் எடுக்கிறது எவ்வளவு அது அவசியம். அதனால ஞானஸ்தானத்தை தள்ளி போடாதீங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்க தெளிப்பு ஞானஸ்தானத்தை எடுத்திருந்தாலும் உங்க பாவங்களை இன்றைக்கு நீங்க எத்தனை வயதில் இருக்கிறீங்களோ இந்த வயது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அதனால மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு திரும்ப பாவம் செய்யலாம், திரும்ப குடிக்கலாம்னு சொல்லல. ஆனா குடிக்கவும் கூடாது, பாவம் செய்யவும் கூடாது, சினிமா பார்க்கவும் கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்யறவங்க கூட சினிமாலாம் நல்லா பார்க்கறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார், பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு துக்கப்படுவார். சற்று யோசித்து பாருங்க. இதையெல்லாம் நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்ம விட்டு அகற்ற வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப ஞானஸ்தானம் எடுத்தது மட்டும் அன்றி அவன் அடுத்து ஒரு காரியம் செய்யறான். 20ஆம் வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பாருங்க, அவன் சும்மா அப்படியே உட்கார்ந்துல, பரவாயில்ல ஆண்டவர் நமக்கு கண்ணை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் தாம் பாவத்தை செய்ய போகல. ஆனா தாமதமின்றி ஆண்டவர் அவனை பிரசங்கிக்கிறதுக்கு அவனை என்ன பண்றாரு? அவனை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் பாருங்க, அவனை எதற்கு தெரிந்து கொண்டாராம்? 15ஆம் வசனம், அப்போஸ்தலர் 9:15, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பாருங்க, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆனா அந்த மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்க கூடாது. அடுத்து நாம் செய்ய வேண்டியது அப்போஸ்தலர் 2:17, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரன் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தீர்க்க தரிசனங்களை அடைவார்கள், மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அப்போ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததோடு நிறுத்தக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணணும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அபிஷேகத்தை நம்ம பெறாம இருக்கவே கூடாது. பாருங்க, இதுல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் இதுல 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல சீஷர்கள்லாம் காத்திருக்கிறாங்க. அதாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக 13-14 அதுல அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்ரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அப்போ இயேசுவின் தாயாகிய மரியாளும் எங்க இருக்கிறாங்க?
அங்கே அபிஷேகத்தை வேணும்னு காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கடவுள்னு சொல்லி வணங்குறோம். ஆனாலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்காக அதாவது இந்த உலகத்தில் தேவன் வந்து பிறப்பதற்காக அவர்களை ஒரு பரிசுத்த வாட்டியாய் அவங்களை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்களும் அந்த இடத்துல காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால அவங்களே காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இந்த அபிஷேகம் இருந்தால் தான் நாம் இந்த உலகத்தில் வருகிற அதாவது பாவ காரியங்களுக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால இந்த அபிஷேகம் யாருக்கோ கொடுக்கப்பட்டது, பெந்தக சபைக்கு கொடுக்கப்பட்டது நினைக்காதீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதனால இந்த அபிஷேகம் கட்டாயம் தேவை. அபிஷேகம் பெறாதவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. நீங்க போற ஆலயத்தில் உங்களுடைய பாஸ்டர் இல்லாவிட்டால் யாரிடத்திலேயாவது நீங்க இது பண்ணி என்ன பண்ணணும், அந்த அபிஷேகத்தை எப்படியாவது நீங்க வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வாஞ்சியுள்ளனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன்னு சொல்றார். அதனால நீங்க வாஞ்சியோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ இன்னைக்கு நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்ண வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். அப்போ புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்கிறவர்களாய், வேதத்தை வாசிக்கிறவர்களாய், உபவாசித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம், அதில் 18 நான் வாசிக்கிறேன். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். அதாவது பேதுருவும் யோவானையும் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது, ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாது நாங்கள். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கண்டது கேட்டதெல்லாம் எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் வாழ்க்கை புதிதாக்கியதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னன்னா, ஆண்டவர் உன்னை ஊழியம் செய்ய அழைக்கிறார். இன்றைக்கு எந்த வேலையில் இருந்தாலும், அதுக்குன்னு வேலையெல்லாம் விட்டுட்டு தான் ஊழியம் செய்யணும்னு இல்லை. நீங்கள் எந்த வேலையில இருந்தாலும், நீங்க வேலை செய்யற இடத்துல 4 பேர் ஆண்டவரை பத்தி சொல்றீங்களே, அதுவே ஒரு பெரிய ஊழியம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிகள் சொன்னது போல நீங்க மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க. ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துங்க. ஒரு கூட்ட ஜனங்களை நாம் பரலோகத்திற்கு அழைத்து செல்வோம். நாம் வெறும் கையனாய் கடந்து போகேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை நாம் பார்க்கிறோம். அதனால வெறும் கையாய் நான் கடந்து போகேன் அப்படின்னு சொன்ன மாதிரி வெறும் கையாய் நாம் பரலோகத்துக்கு போகக்கூடாது. நம்மோடு கூட அநேக ஆத்துமாக்களை நாம் அழைத்து செல்ல வேண்டும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? அதற்காய் ஜெபிக்க வேண்டும். நாம் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய ரகசிய வருகையில் நாம் பறந்து செல்ல நம்மை இன்றைக்கு நாம் ஆயத்தப்படுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே அப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். திருமண காரியத்தில் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை ரட்சிக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கை மாறியதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையை கூட ஆண்ட சமூகத்தில் அர்ப்பணித்து என்னோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ரீபா கர் ரபோலா ரிபியா த ரைபோலா ரிபி கரபலபரபா தி ரபா கரபலபரபா ஓரி கரபலபரபல தி நமா கரபலபரபா தி ரபா லபூரியம் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. இந்த கர்த்தாவை ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் ஆண்டவரே 1 மாதம் தான் இருக்கு ஏசப்பா. நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்களுடைய சுயங்களை உடைத்து தகப்பனே இந்த திருமண காரியங்கள் கைக்குடி வரும்படியாய் செய்வீராக டாடி. நாமத்தை மகிமைப்படுத்துங்க டாடி. அதே போல தகப்பனே ஆண்டவரே, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சித்து ஆண்டவரே அப்பா தேவனே சவுலை பவுலாய் மாற்றி ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்தினது போல இன்றைக்கு சவுலை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் சந்திங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவியாண்ட கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you. உங்கள் அன்பு சகோதரி அருள்செல்வி பால்ராஜ். உங்கள் ஜெப உதவிக்கு 9551134340 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். God bless you.